கடவுள் ஒரு நாள் என் முன்னாடி வந்து நின்னாரு. நீ இப்போ சாக போற அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட எனக்கு ஒரு மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க, நான் போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, நீ 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சிட்டாரு. நான் போய்கிட்டே இருந்தேன். போகும்போது உங்களே மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன். அவங்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அப்புறம் அங்கே ஒரு தோழி வந்தா, அவகிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினேன். இப்படியே அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும்போது நான் போய் எங்கள் அப்பாவை ரீச் பண்ணுறதுக்குள்ளே என்னோட 1 மணி நேரம் போயிடுச்சு. கடவுள் என் உயிரை எடுத்துக்கிட்டாரு. கடவுள்கிட்ட போய் நான் அழுகிறேன். கடவுளே, நான் எங்கள் அப்பாவை பார்க்கணும் தானே ஆசைப்பட்டேன், நீங்கள் ஏன் அதுக்குள்ளே என் உயிரை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் என்கிட்ட கேட்குறாரு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உனக்கு 1 மணி நேரம் டைம் தரேன்னு சொன்னேன். நான் உனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்தேன், நீ தான் அதை பயன்படுத்திக்கல அப்படின்னு சொன்னார். ஆமாங்க, அவர் எனக்கு 1 மணி நேரம் கொடுத்தாரு. ஆனால் நான் தான் எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி போகாமல் இடையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு நான் எதை நோக்கி பயணிக்கிறேனோ அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன். அதனால் நான் எங்கே போய் சேரணுமோ, எதை நான் சந்திக்கணுமோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நேரத்தோட மதிப்பை நம்ம தெரிஞ்சு நடந்துக்கிறணும்.